ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வந்து பல வியாதிகளால் தாக்கமாகி பெட்டில் இருந்துருவாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, இல்லை இறந்து போயிடுவாங்க. இதுதான் உண்மை. ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், சக்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன், பிபி, ரத்த கொழுப்பு, இது எல்லாமே இதை சேர்ந்து வருது. மக்கள்கிட்ட சொன்னால் டாக்டர் வந்து சும்மா பீதியை கிளப்புறாங்க. ஆனால் வேறு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோவிடில் வந்து 2 வருஷத்தில் வந்து 4.5 மில்லியன் 45 லட்சம் பேர் இறந்தாங்க. அதே காலகட்டத்தில் ஒபிசிட்டி ஆளவும் டயபெட்டிஸ் பிபி ஆளவும் என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்று இல்லாத நோய்கள், இதனால் 39 மில்லியன் ஏறக்குறைய 4 கோடி ஒவ்வொரு வருஷம் செத்துட்டு இருக்காங்க. கோவிடுக்கு அப்புறம் கூட செத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கூட செத்துட்டாங்க. நீங்கள் வந்து எல்லாரும் கூகுள் பண்ணி பார்க்கணும். அப்போ 4 கோடி பேர் ஒவ்வொரு வருஷத்தில் உலகம் பூரா இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து உலகத்தில் வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆயிடுச்சு. சக்கரை வியாதிக்கு ஒரு தலைநகரம், பிபிக்கு தலைநகரம், இது மாதிரி ஆகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில்